ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிளைன் saree கொண்டு வந்து கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்து சுற்றியுமே ஏதாவது டிசைன் வச்சு கொடுங்க அல்லது பார்டர் ஒர்க் வச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மோஸ்ட்டாக நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 9 மீட்டர் இருக்கும். நீங்கள் ஒரு சாரீக்கு வாங்குறீங்கன்னா 9 மீட்டர் வாங்குனீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். சாரியோட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 12 இன்ச்சஸ் சாரியோட கீழ் பக்கம், சாரி நம்ம வியர் பண்ணும்போது எந்த இடம் கீழே வருமோ அந்த இடத்துல நம்ம கால் வரும் இல்லையா, ஆங்கிள் அடிக்கால் வரும் இல்லையா, கணுக்கால், அந்த இடத்துல வர்ற ஒரு சுத்துக்கு மட்டும் லேஸ் அட்டாச் பண்ண வேண்டாம். ஒரு 12 இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. சாரியையும் நீங்கள் இழுக்கக்கூடாது, மேலே இருக்கிற லேஸையுமே இழுக்கக்கூடாது. இதை பார்டராக ஸ்டிச் பண்ணுறோம். சாரிக்காக 9 மீட்டர் லேஸ் தனியாகவே கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக இப்படி லேஸ் வாங்கினீங்கன்னா 9 மீட்டர் இருக்கும் அல்லது 18 மீட்டர் இருக்கும். 9 மீட்டர் அல்லது 18 மீட்டர் இருக்கும். சாரிக்கு இந்த 9 மீட்டர் லேஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஓரத்துலேருந்தே ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் உள் சுற்று, உள் பக்கமாக வர்ற ஒரு 12 இன்ச் மட்டும் விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்னர் வரும்போது லைட்டாக பெண்டு பண்ணி, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பெண்ட் பண்ணி மறுபடியும் ஸ்டிச் பண்ணுங்கள். சாரியை கொஞ்சம் கூட இழுக்கக்கூடாது, மேலே இருக்க லேஸையும் இழுக்கக்கூடாது. ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் இழுத்தீங்க, சாரியை மட்டும் இழுக்கிறீங்கன்னா சுருக்கம், சாரியில் சுருக்கம் இருக்கும். லேஸை இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா லேஸில் சுருக்கம் இருக்கும். சுருக்கம் வராமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி லென்த்தாக ஸ்டிச் பண்ணும்போது லென்த்தாக உள்ள ஸ்டிச் போடுங்க. லென்த்தாக உள்ள ஸ்டிச் மீன்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய தையலாக விழும் இல்லையா, நம்மளோட தையலில் ஒரு 2.5 3 வச்சோன்னா நார்மலாக இருக்கும். ஒரு 5 வச்சோன்னா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் பெரிய ஸ்டிச்சஸாக விழும். அந்த மாதிரி வைங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணிங்கனாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்ட பகுதி இந்த மாதிரி பேக்கில் இருக்கக்கூடாது. பேக்கில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கீழே வந்து விழுற மாதிரி இருக்கக்கூடாது. அதை ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா நிறைய சுருக்கங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சே ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் அந்த சாரியோட டைரெக்ஷனில் விட்டீங்க அப்படின்னா கீழே தான் விழும். கீழே விழும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுக்கு சார்ஜ் ஒரு 70 to 100 ருபீஸ் வரைக்கும் வாங்கலாம். இந்த லேஸ் அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா. இந்த லேஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா இதுக்கான சார்ஜஸையும் நீங்கள் அவங்ககிட்ட சார்ஜ் பண்ணிக்கோங்க. இது மீஷோவில் நான் வாங்கினது 300 ருபீஸ். 9 மீட்டர் லேஸு 300 ருபீஸ். ஃபைனலாக லேஸ் வச்சு அட்டாச் பண்ண பிறகு சாரீ ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி லேசஸ் நீங்களும் வாங்கணும் அப்படி விரும்புனீங்கன்னா மீஷோலே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அல்லது லோக்கலில் உங்களுக்கு ஆஃப்லைன் ஷாப்பில் கூட வாங்கிக்கலாம். பார்த்து கலர் மேட்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கலர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன்.